அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 3/7/2015 ஆடி 7ஆம் தேதி வியாழக்கிழமை. சப்தமி திதியானது மாலை 6:28 வரை, பின்பு அஷ்டமி. சித்திரை நட்சத்திரமானது நாள் முழுவதும் உள்ளது. நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 3இல் அமைய பெற்று 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக குறைந்து அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்கள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனானவர் 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சஞ்சரிப்பதும் 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பு ஆகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி அனுகூலங்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பது, 2இல் புதன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். ஜென்ம ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் முன்கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டாகும். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் அமையப்பெற்று 3, 4 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயானவர் வலுவாக அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பது உங்களுக்கு பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். 2ஆம் வீட்டில் ராகுவானவர் சஞ்சாரம் செய்வதால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் சாதகமான பலன்களை எளிதில் அடைந்து ஏற்றங்களை அடைய முடியும். கன்னி ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எதிர்பாராத பண வரவுகளால் இருந்த கடன் பிரச்சனைகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் குருவும் சஞ்சரிப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத வகையில் பண வரவுகள் ஏற்பட்டு, அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு அரசு வழியில் கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 10இல் அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் சஞ்சரிப்பதால் சுபிட்சங்கள் தொடர்ந்தபடி இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது, 9இல் குரு சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். உங்களுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதனால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும்.